கோயில்கள் நிறைந்த காஞ்சிபுரத்தில் அன்னை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகிலேயே அமைந்திருக்கும் அற்புத தலம்தான் குமரக்கோட்டம். சிவபெருமானை முருகப்பெருமான் பூஜித்த இந்த திருத்தலத்தில் கையில் ஜபமாலையுடனும் கமண்டலத்துடனும் பிரம்மசாஸ்தா கோலத்தில் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். இந்த தலத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இக்கோயிலில் சிவாச்சாரியராக பணிபுரிந்தவர்தான் கச்சியப்பர். ஒரு நாள் இரவு அவர் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் வடமொழியில் உள்ள சங்கர சம்ஹிதையின் அடிப்படையில் தமிழில் எமது வரலாற்றை கந்த புராணம் என்ற பெயரில் காப்பியமாக பாடு என்று ஆணையிட்டார். அது மட்டுமா, காப்பியத்தின் முதல் அடியையும் முருகனே எடுத்துக் கொடுத்தார். அதுதான் இந்த வரிகள். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், சக்கர சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணியாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். இறைவன் கொடுத்த வாக்கின்படி கச்சியப்பர் தினமும் 100 பாடல்களை பாடி கருவறையில் வைப்பார். மறுநாள் பார்க்கும்போது அதில் சில திருத்தங்களை முருகப்பெருமானே செய்திருப்பாராம். இப்படி 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் தயாராகின. ஆனால் அரங்கேற்றத்தின் போது ஒரு சிக்கல் வந்தது. திகட சக்கர என்ற சொல்லுக்கு இலக்கண விதி தொல்காப்பியத்தில் இல்லை என்று தமிழ் புலவர்கள் வாதிட்டனர். முருகனே வந்து சொன்னால்தான் ஏற்போம் என்று சவால் விட்டனர். தன் பக்தன் தோற்பதை முருகன் ஏற்பானா? மறுநாள் சபையில் ஒரு புலவர் வடிவில் வந்த முருகப்பெருமான் வீரசோழியம் என்ற இலக்கண நூலை சுட்டிக்காட்டி அந்த சொல் மிகச் சரியானது என நிரூபித்து மறைந்தார். வந்திருப்பது சாட்சாத் அந்த தமிழ் கடவுளே என்பதை உணர்ந்த அவையோர் மெய்சிலிர்த்து போனார்கள். பெரிய புராணம் பாட சிவபெருமான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுத்தது போல கந்த புராணம் பாட முருகனே திகட சக்கர என்று அடியெடுத்து கொடுத்துள்ளார். 10,345 பாடல்களை கொண்ட இந்த மகா காவியத்தை நமக்களித்த கச்சியப்ப சிவாச்சாரியாரை 24 கோட்ட வேளாள பிரபுக்கள் பல்லக்கில் ஏற்றிச் சிறப்பித்தனர். அத்தகைய சிறப்புமிக்க கந்தபுராணத்தையும் அதனை அருளிய குமரக்கோட்ட முருகனையும் நாமும் போற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.